சென்னை பத்திரிகா நேயர்களுக்கு வணக்கம். வல்லமை பட விமர்சனம் விமர்சிப்பவர் சென்னை பத்திரிகா சிவாஜி. மனைவி உயிரிழந்த நிலையில் அங்கிருந்து தன்னோட 8 வயசு 10 வயசு பொண்ணோட பொழைப்பு தேடி சென்னைக்கு வராரு பிரேம்ஜி. இவரும் சென்னையில் பொழைப்பு கிடைக்குது. என்ன பொழைப்புன்னா சினிமா போஸ்டர் ஓட்டுற வேலை தான் கிடைக்குது. அது டெய்லியும் வரும், நைட்லேயும் வரும். பொண்ணு அரசு பள்ளியில் படிக்க வைக்கிறாரு. இந்த நிலையில் தான் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அதனால் டாக்டர்கிட்ட இட்டும் போகிறாரு. டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, பொண்ணை கொஞ்ச நேரம் வெளியில் உட்கார சொல்லுங்க அப்படின்றாங்க. அப்போ தான் டாக்டர் பிரேம்ஜி கிட்ட ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை சொல்கிறாங்க. அது என்னன்னா, உங்கள் பொண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பிரேம்ஜி அதிர்ந்து போகிறாரு. செய்கிற வேலை போஸ்டர் ஓட்டுற வேலை, எப்படி காப்பாற்ற போகிறோம் என்ன பண்ண போகிறோன்னே தெரியாமல் நிலை குலைஞ்சி நின்று போயிடுறாரு. மெல்ல அப்படியே எழுந்து வெளியில் வராரு. பொண்ணு உக்காந்துருக்குது, பக்கத்தில் உட்கார்றாரு. அப்போ பொண்ணு சொல்லுது, டாக்டர் சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்டேன்பா, அதுக்கான விடையும் நம்ம தேடணும், சும்மா விட்டுறக்கூடாது, என்னை பாலியல் வன்கொடுமை பண்ண அந்த ஆளை விடவே கூடாது, அவனை கொன்று தீர்த்திடணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்களே, இதுக்கு தீவதர்ஷினி முடிவும் சரியா, அவங்க அப்பாவும் அதுக்கு துணையோடு நின்னாரா இல்லையான்னு உணர்ச்சிகரமாக சொல்கிறது தான் படத்தோட மீதி கதைங்க. நாயகனாக நடித்த பிரேம்ஜிக்கு இது ஒரு அழுத்தமான குணச்சித்திரமான பாத்திரம். இந்த மாதிரி கதாபாத்திரத்தில், அதாவது இந்த மாதிரி வீக்னஸான கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு சிலர் யோசனை பண்ணுவாங்க. ஆனால் பிரேம்ஜி யோசனையே பண்ணாமல் அவர் அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கதாபாத்திரத்துக்காக ஓவர் ஆக்டிங்கோ இல்லை குறைஞ்ச ஆக்டிங்கோ இல்லாமையும் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஒரு சீனில் கூட இந்த மாதிரி கேரக்டருக்காக அழவே இல்லை. ஒவ்வொரு சீனும் பார்த்து பார்த்து எப்படி நடிக்கணுமோ அந்த காட்சிக்கு ஏற்ப நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ப யதார்த்தமாக அருமையாக அற்புதமாக நடித்து அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்து நடித்தது இல்லாமல் அவரும் உயர்ந்து நிற்கிறாரு நடிப்பில். அதுக்கே பாராட்டுக்கள். இந்த மாதிரி குணச்சித்திர கேரக்டர்கள் இனிமேல் நிறைய வரும். பிரேம்ஜி ரெடி ஆகிடுங்க. அட்வான்ஸு வாழ்த்துக்கள். கீப் இட் அப் பிரேம்ஜி. மகளாக நடிக்கிற தீவதர்ஷினி சின்ன வயசு பொண்ணு தான், ஆனால் ஏற்றிருக்கிற கேரக்டரு மிகப்பெரிய கேரக்டரு. அதை ரொம்ப பக்குவமாக, யாருக்கும் எந்தவித இதுவுமே இல்லாமல் பக்குவமாக நடித்த பேர் வாங்கிடுறாங்க. அந்த விதத்தில் அந்த பொண்ணுக்கும் பாராட்டுக்கள் தான். இந்த படத்தில் இவங்களோட ரஜித், தீபா வெங்கட், சூப்பர் சுப்ராயன், அப்புறமா இந்த மாதிரி பலவர் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே அந்தந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி நடித்து படத்துக்கு பலம் சேர்த்திருக்காங்க. சூரஜ் நல்லசாமியின் ஒளிப்பதிவும் ஜிகேவியின் இசையும் படத்துக்கு கூடுதல் பலம் சேர்த்திருக்குது. படம் மொத்தமும் நல்ல நாட்டுக்கு தேவையான கருத்து. இந்த மாதிரி படம் விவாதத்துக்குரிய படம்னாவே எப்பவுமே 2 கேரக்டருக்குள்ள இன்னொரு கேரக்டர் டிஸ்கஸ் பண்ணி தான் முடிவெடுப்பாங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அப்பா பொண்ணே டிஸ்கஸ் பண்ணி படம் முழுக்க அவங்களே டிஸ்கஸ் பண்ணி அவங்களே முடிவெடுக்கிறது தான் படம். அதுதான் டைரக்டரோட திறமைன்னு நான் சொல்லுவேன். படத்தின் நீளத்தை கொஞ்சம் குறைச்சா இது தேசிய விருது இல்லை, உலக அளவில் விருதுகள் பெறத்துக்கு தகுதியான படம்னு சொல்லலாம். அந்த விதத்தில் டைரக்ட் பண்ண கருப்பையா முத்தியாவுக்கு சென்னை பத்திரிகாவின் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, வல்லமை படம், வல்லமை படைத்த படம் அப்படின்னு சொல்லி நன்றி, வணக்கம்.